தந்தையும் கிளம்பும் சிலம்போடுருவப் பொருவடிவேலும் தடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவானவனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே. ஓம்பன் குமரகுருதாச குருப்பியோ நமஹா. சத்குரு அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே போற்றி. மஞ்சாரும் தாங்கேய நல்லூர சிவயோகமா கிருபானந்த வாரி வள்ளலே அல்லையின் பிள்ளை என் தள்ளையை மாற்றிடாய் ஞான குருவே. எல்லாம் வல்ல வயலூர் வள்ளல் பெருமானுடைய வட்டார தனிப்பெரும் கருணையினாலே நாம் எல்லாம் செய்ய எத்தனையோ ஜென்மங்களிலே செய்ய தவத்தின் பயனாக முருகன் அடியாராக இந்த உலகத்திலே அவதரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி நாம் அருணகிரிநாதர் சுவாமிகளையும் பாம்பன் சுவாமிகளையும் ஆரியார் சுவாமிகளையும் வழிபட்டோம்னா முருகன் நம்மளை தேடி வருவார். பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான எத்தனை இடர்பாடுகளுக்கு இடையில் தரிசனம் செய்தார் என்பதை இங்க இருக்கின்ற மெய்யடியார்கள் அனைவர்களுக்கும் தெரியும். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா நமக்காக நமது குருமார்கள் முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் ஏற்கனவே போட்டுட்டாங்க. அதாவது மாணிக்க வாசகர் சொல்றாரு, மாணிக்க வாசகர் தான் மிக உயர்ந்தவர். அவர் சொல்றார், என்னை விட மிக தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. கண்ணப்ப நாயனாரை போல மிக சிறந்த அடியார் கிடையாதுன்னு அவர் சொல்றார். மாணிக்க வாசகர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாம நினைவூட்டணும். நம்ம சைவ சமயத்துக்கே குருமார்கள் தான் சைவ சமயம். முருகனோ சிவனோ வேலோ மயிலோ அதெல்லாம் அப்புறம்தான். குரு இல்லைன்னா சமயம் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா சொல்லுவாங்க இவங்க தான் அப்பான்னு. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அம்மா சொல்லிட்டா சரியா போச்சு. அப்பா ஒரு நல்ல குருநாதரை காமிக்கணும். நமக்கெல்லாம் அதான் நான் ஆரம்பத்தில் நாமெல்லாம் எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்த தவத்தினால இந்த உலகத்துல முருகன் பெயரை சொல்லக்கூடிய அளவுக்காவது நமக்கு புண்ணியம் செய்திருக்கிறோம். குருநாதரை காமிச்சிருக்கிறாங்க. அந்த குருநாதருடைய திருவடியை நாம கெட்டியா புடிச்சுக்கணும். பாம்பன் சாமி எவ்வளவு கஷ்டம். ஏன்னா சொன்னார்ல பிறப்பன் வளர்ச்சியில 35 அந்த மாதிரி நாமெல்லாம் தவம் இருக்க முடியுமா? தவம்னா என்ன? தவம்னா முருகனையே நினைக்கிறது, சிவனே அதெல்லாம் கிடையாது. நாம எல்லாரும் முருகனையே எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு 2 மாதத்துக்கு முன்ன பத்திரிகை போட்டார் பாம்பன் சாமி தாண்டவமூர்த்தி ஐயா. அடியார்களுக்கு பல்வேறு ஊர்கள் இருந்து வந்துருக்கிறீங்க எல்லாரும். அம்மா காங்கநல்லூருக்கு போனோம்பா, எண்ணிக்கை பார்த்து 4ஆம் தேதி சீக்கிரமா போனோம் விழால. இதெல்லாம் அப்ப நாம சிந்திச்சுனே இருக்கணும். ஆனா அதெல்லாம் தவம் கிடையாது. பாம்பன் சாமி சொல்றாரு, அருணகிரிநாதரை ஞானசம்பந்தரே குருவா ஏற்றுக்கினார். மல்லைதாஸ் பாகவதர் வாரியார் சுவாமியுடைய தந்தையார் அருணகிரிநாதர் மானசீகமா 500 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தாரு. அவரை தேடி வந்து ஆட்கொண்டார் முருகப்பெருமான். அதனாலதான் பாம்பன் சாமி அருணகிரிநாதர் குருநாதராக ஏற்றுக்கினார். பாம்பன் சாமி முருகனை தேடி தவமிருந்து அருள் பெற்றார்கள், வரன் பெற்றார்கள், கனவிலும் மனதிலும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றார்கள் நம்ம குருநாதர். ஆனா அருணகிரிநாதருக்கு அப்படி இல்லை. முருகன் தேடி வந்தாராம். எங்கே நினைக்கிலும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. அருணகிரிநாதரே சொல்றாரு, செங்கே எடுத்த சினவடி வேலும் திருவுகவும் பங்கே நினைத்த பன்னிரி தோளும்
பதிமூவனர் பொங்கே கரளம் சொரியும் செங்கோடை குமரன். குமரன் நினைச்சா கிழவன் நினைச்சா யாருக்கு இன்பம்? குமரன் நினைக்கணும். செங்கோடை குமரன் என எங்கே நினைக்கணும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே. திருவண்ணாமலையில ராஜகோபர்கள் என்று வேறாரு முருகப்பெருமான் தான் வந்து பூச்செண்டு மேல தாங்கி அப்ப சொன்னாரு. இதுக்குதான் இந்த கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தவம்னா என்ன? முருகனையா என்னைக்குன்னு இருக்கிறது தவம் கிடையாது. பாமன் சாமியை என்னைக்குன்னு இருக்கிறது தவம் கிடையாது. இந்த மாதிரி விழா பண்றதெல்லாம் தவம் கிடையாது. அருணகிரிநாதர் சொல்றார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரத்தின் தவம் உரை தியானம் வைக்க. அரை நிமிஷம் நினைப்பதை நினைக்கணும். முருகப்பெருமான் சொன்னார் அருணகிரிநாதருக்கு, அருணகிரி நாக்கடிட்டு ஓம்னு பிரணவம் எழுதி உனக்கு உபதேசம் சொல்ற, சும்மாயிரு சொல்லற. இந்த சும்மாயிருன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த சொல்லற இத விஜயர் தானே, என்ன உன் பேரு? சஞ்சய். அருமையான பேரு. மகாபாரதம் உன்னாலதான் வந்தது. சரி, உனக்கு ஒரு 15 இருந்து 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். நீ அப்புறமா தனியா சிந்திச்சுப்பாரு. சும்மா இரு சொல்லற. முருகப்பெருமான் அதான் சொன்னார். எப்படி சொல்லற இருக்கிறது? நம்மளாலாம் முடியுமா? நம்மள கனவுல கூட நினைக்க முடியாது. தாய்மானவர் சொன்னாரு, இந்த மனம் வந்து எவ்வளவு வேகமா ஓடுதான். தாவும் மனக்குரங்கை தாழ், அதாவது அதை சிறைப்படுத்தணுமா. மனம் குரங்கை விட வேகமா போகுது. இப்ப நாம இங்க இருக்கிறோம், வினாடி நேரத்துல நினைக்கலாம் நாம் ஆஸ்திரேலியா போலாம், ஆப்பிரிக்காவுக்கு போலாம், அமெரிக்காவுக்கு போலாம். வினாடி நேரத்துல மனசுல போயிடலாம்ல. அப்ப எத்தனை சொல்லு வருது. இப்போ இந்த சொல்லறை இருக்கணுமா? அருணகிரிநாதர் அப்படி இருந்தார். 12 வருஷம் நிஷ்டா கைகூடி எல்லாரும் அவரு திருப்புகள் பாடினாரு. 16,000 திருப்புகள் பாடினாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் முருகப்பெருமான் உபதேசம் பண்ண உடனே அந்த ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு நிஷ்டையில உக்காண்டார். கட்டா மாதிரி மௌனத்தை உற்று உன்னை நினைந்து உன்னை உணர்ந்து என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பு. அருணகிரிநாதர் தான் சொல்றார். அமைதியா, மௌனம்னா அப்படி ஒரு அமைதி, மயான அமைதி. அதனால்தான் பாமன் சாமி மயானத்துல போய் தவம் இருந்தாரு. முருகன் கோயில்ல உட்கார்ந்து இருந்தா தவம் பண்ண முடியாது. ஐயா வந்திருக்காங்க, வாங்க உட்காரு. இப்படி சிந்தனை மாறிக்கினே இருக்கும். ஏன்பா யார் பாரு அலங்காரம் பண்ணுவோம், சீக்கிரம் பண்ணீங்கன்னா பாமன் சாமி தரிசனம் பண்ணிட்டா ஆகாரம் போட்டேன். நான் ராமேஸ்வரம் போகணும், பின்னத்தூருக்கு போகணும், சென்னைக்கு போகணும், திருவான்மியூருக்கு, அப்படி பல ஊர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை. இப்படி சிந்தனை பண்ணா எங்கது நமக்கு பாமன் சாமியோ அருணகிரிநாதரோ முருகப்பெருமானோ காட்சி கொடுப்பாரு. அருணகிரிநாதர் அப்படி நினைப்பற சொல்லற. முருகன் எதை சொன்னாரோ அதை கடைபிடிச்சார். அருணகிரிநாதர் இப்படி இருந்தாரேன்னு கேள்விப்பட்டு பாமன் சாமிகள் நாம தவம் இருக்கிற முயற்சி பண்ணும் போது தவம் கை கூடல பாம்பன்ல இருக்கிற வரைக்கும். அப்புறமாதான் பிறப்பன் வலசையில மயான பூமியை தேர்ந்தெடுத்தாங்க. அதெல்லாம் நாமெல்லாம் நினைக்க கூட முடியாது. சொல்லிங்க, அதாவது ஐயா சொன்ன மாதிரி நாம பாமன் சாமி அடியார்கள் அந்த ஒரே ஒரு பெருமை நம்முடைய மெய்யடியார்களுக்கு. முருகன் அடியார்கள் என்பதை காட்டிலும் ஒரு அடியார் என அதான் சொன்ன நான். சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு, முதல் அடியிலே என்ன சொல்றாரு, யார் அடியார்கள், யாரை நாம வணங்கணும், கடவுளை வணங்கணுமா அடியார்களை வணங்கணுமா? அவர் அதை விட மேல போயிட்டார் சுந்தரமூர்த்தி சாமி. அடியார் அப்பாலும் அடி சார்வார் அடியார்க்கும் அடியேன். முதல் அடியும் அதான், யார் கடவுளை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வணக்கம்னாரு. அதிலேயே திருத்தொண்டர் தொகையில கடைசி வழியில சொல்றாரு, எனக்கு அப்புறமா அவர் வாழ்ந்தது 10ஆம் நூற்றாண்டு,
இன்னும் 10 லட்சம் 10 கோடி இந்த ஆண்டுகள் இந்த உலகம் வாழும். 100,000 கோடி வாழும். எத்தனையோ யுகங்கள் வாழும் இந்த உலகம். அப்பெல்லாம் யாரு நெத்தில திருநீர் பூச்சின்னு சிவான்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு ஒருத்தர் அடியார் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கும் நான் கீழ் வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதான் நம்ம சமயம். நம்ம சமயம் மாதிரி எடி வந்த பிரான். மற்ற சமயங்கள்ல கடவுள்கள் அதாவது நம்ம சமயத்துல நம்மளை சோதிச்சாலும் நம்மளை விடமாட்டார். அதான் நான் முதலே சொல்லிட்டேன். நாமெல்லாம் அவ்வளவு பாமன் சாமி மாதிரி, அருணகிரிநாதர் மாதிரி, ஞான சம்பந்தர் மாதிரி ஊரூரா போய் கஷ்டப்பட தேவையே கிடையாது. நாம இருந்த இடத்துல இருந்தே பாமன் சாமின்னு சொன்னா போதும். பாமன் சாமி வருவார், முருகனும் வருவார். பாமன் சாமி தானே கேட்டார், என்ன கேட்கிறாரு முருகனை? எல்லாரும் நாங்க திருவான்மையூருக்கு போறோம், பிறப்பன் மலத்தைக்கு போறோம். எங்க போனாலும் அந்த பின்னாடி போய் பாருங்க என்ன யோசிக்கிறாங்க. அந்த வளைவுல புனிதோட்டி என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவரை தள்ளு. பாமன் சாமி நமக்காக கேட்கிறாரு. அவருக்கு அப்பதான் நாம 100 வருஷம் பொறுத்து பிறந்திருக்கிறோம். இன்னும் 100 வருஷம் பொறுத்து இன்னொரு உயிர் பிறக்கும். முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்கிறார்? சாமி என்ன தள்ளிடு, நான் கீழுக்கும் கீழானவன். எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், என்ன தள்ளிடு. ஆனா பாம்பன்ல பிறந்திருக்கிற அப்பாவு ஆகிய குமரகுருதாசன் என்ன ஒரு குருநாதரா ஏத்துக்குன்னு யாரோ ஒரு அடியார் சஞ்சய் மாதிரி, பாலகிருஷ்ண மாதிரி, தாண்டவமூர்த்தி மாதிரி பெண்ணத்தூர்ல அருமையா பண்றாங்க. பிறப்பன் வலசையில பண்றதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. அவங்க பிறந்த ஊரு காங்கேயநல்லூர்ல வாரியார் சாமிக்கு பெருமைன்னா அது பெருமை கிடையாது. வாஷிங்டன்ல இருக்கணும், அதான் பெருமை. நம்ம வாரியார் சாமி அமெரிக்காவுக்கு முதல்ல போனாங்க, 2 முறை போனாங்க. அதுல முதல்ல போனப்போ அங்க ஒரு முருகன் கோயில் கட்ட போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற அடியார்கள் அதுக்கு கால்கோள் விழா பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறமா 2வது முறை போனாங்க, அப்பவும் கும்பாபிஷேகம். அப்புறமா சிவாச்சி விதமும் அடக்கிட்டாங்க. 2000க்கு அப்புறமா தான் அந்த முருகன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேக மலர்ல அமெரிக்கால இப்படி மேல இது முருகன் படம் திரும்பின உடனே அந்த புத்தகத்தை அப்படி திருப்பினா நம்ம வாரியார் சாமி படம். அதான் பெருமை. பாமன் சாமிக்கு அங்க இருக்குது அடியார். எதிரில் வர்ற மார்ச் 1ஆம் தேதி காங்கேயநல்லூர் முருகனுக்கு லட்சதீப நல்விழா. இலங்கை ஜெயராஜ் வரார். அவரை அழைக்கிறதுக்கு நேரில் ஒரு ஊருக்கு போயிருந்தான். நான் ஏதோ பேச்சு மேல டக்குன்ட்டு அவரே சொல்றாரு, ஏங்க பாமன் சுவாமிகள் அப்படின்னா ஏதோ நாங்க பேசிக்கணும்னா அப்போ அவங்க அடிக்க நாங்க எப்ப சென்னைக்கு போனாலும் திருவாரூர். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் ஒரு கோயில் அங்க எங்க யாழ்ப்பாணத்துல கொழும்புல, அவர் யாழ்ப்பாணம் இப்போ கொழும்புல இருக்காராம். ஒரு கோயில் திருப்பணி பண்றங்க, அங்க பாமன் சாமிக்கு சிலை வைக்கிறோம். அதுக்கான கருங்கல் சிலை செய்யறதுக்கு மகாபலிபுரத்துல கூப்பிட்டுருக்கிறோம். அதை கேட்கும்போது நமக்கு ஒண்ணும் அதனால 1 கோடி ரூபாய் நமக்கு வர போறதில்லை. அந்த சாமி சிலை செய்யறதுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்க போறதில்லை. அதெல்லாம் ஒரு ஆனந்தம். ஆமன் சாமிகள் மறைந்து ஏறத்தாழ 100 ஆண்டு ஆக போகுது. இப்பதான் அவங்களுடைய பெருமை வெளியே போகுது. நாமெல்லாம் சாமியை வணங்குறதோ இல்ல சாமிக்காக விழா எடுக்கிறது இல்லையெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி பலதரப்பட்ட மக்களும் எடுக்கும். அப்பப்ப நாம எப்படி தவம் இருக்கணும்? நினைப்பற நினைக்கணும், முருகனை சொல்லற நினைக்கணும். அது ரொம்ப பெரிய இடம். நமக்கெல்லாம் அது உடனே கை கூடாது. பாமன் சாமிக்கே 3 நாள் பொறுத்துதான் கை கூடிச்சு. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிறப்பனூர்ல அவர் போய் உக்காந்த உடனே நிஷ்ட கை கூடிட்டாரு. 3 நாள் ஒரே தொந்தரவு. அவரு நான் அடிக்கடிக்கு பாமன் சாமி தாண்டமுத்தி அண்ணாக்கிட்ட சொல்லுவேன், அவரு ரொம்ப முரட்டு சாமி. நான் பாமன் சாமி, அவரு ரொம்ப முரட்டு. ஆமா, நாம அதாவது அது
நம்ம அதான் சொல்றேன், நம்ம சமயத்துல அதனால்தான் நாளா பிரிச்சாங்கல்ல. வன் தொண்டர்னு இருக்கிறீங்கள சைவ சமயத்துல. சுந்தரமூர்த்தி நாயனார் வன் தொண்டர், சிவபெருமானாக. இவர் கூப்பிட்டா அவர் வரணும். நீ கூப்பிட்டு நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரக்கூடாது. இந்த திருவெற்றியூர்ல நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரு, சத்தியம் பண்ணிக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கினாரு. அம்மா நான் போயா, நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கினாலும் 2வது முறை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றியா அப்படின்னா இவர் சிவபெருமான் கிட்டே போனார். இவர் தானே வன் தொண்டராச்சே, நண்பர், தம்பிரானுக்கு தோழர் அவரு. சிவபெருமான் ஏன்பா இந்த மாதிரி, சரி கனவுல போய் சிவபெருமானே கனவுல போய் சொல்றாரு. சிவபெருமானே சொன்னாங்க, பாமன் சாமியே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாரு, எங்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன பண்றது, நல்லவனோ கெட்டவனோ பாலகிருஷ்ணனுக்கு உதவி பண்ணுவா, அப்படித்தானே செய்வோம். அது மாதிரி சிவபெருமானே வந்துட்டாரு, என்ன பண்றது. சரின்னா அந்த அம்மா சரி அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நான் நீ என்ன பிரியறதுலன்னு சத்தியம் பண்ணணும்னா. அதுக்கு என்ன சத்தியம், சக்கரை பொங்கல் நமக்கு தான், சத்தியம் பண்ணிட்டேன். சரி நாள் தேர்வு மறுநாள் காலையில உச்சிடம் கொண்ட புராதன திருவெற்றியூர்ல அந்த கோயில்ல போய் தியாகராஜா முன்னாடி சத்தியம், இங்கெல்லாம் சத்தியம் பண்ணாத. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, 8 வேலையா பண்ணிட்டாரு. முன்னாள் ராத்திரியே சிவபெருமானுக்கு, நான் நாளைக்கு காலையில 9 மணிக்கு உன்னுடைய திருமுன்னர சத்தியம் பண்ண போறேன். நான் சத்தியம் பண்ணும்போது அந்த சிலையில நீ இருக்கக்கூடாது, மகிழ மரத்துக்கு போன்ட்டார். இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. அதனால நாமெல்லாம் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. கடவுள் இல்லாத இடம் உண்டா? இவர் வெளியே போனார், வெளியே போயிட்டு வர, அப்படியே போனாலும் மறுபடியும் இன்னொரு உருவம் அதுல வரணும்ல. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தாலும், இப்படிலாம் இருக்கிறாங்க இல்ல, இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மை இறைவன் ஆட்கொள்வார். அதுக்காக செய்த திருவிளையாடல் இதெல்லாம். இவரு மகிழ மரத்துக்கு போயிட்டாரு, அங்க போய் சத்தியம் பண்ணாங்க. இவரு என்ன என்னங்கினார், சுந்தரமூர்த்தி நாயனார், நாம சிவபெருமான் முன்னாடி தானே சத்தியம் பண்ணல, மரத்தை முன்னாடி தானே சத்தியம் பண்ணோம். பங்குனி மாசம் இந்த 10 மாசம் திருவாரூர் தியாகராஜா, மார்ச் 21 திருவாரூர்ல தேரு. இவருக்கு திருவாரூர் பேர்ல தானே காதல். தேருக்கு போனோன்னு புறப்பட்டார். அப்படி முள்ள நடந்தாரு. இந்த அம்மா கிட்ட தான் சத்தியம் பண்ணிக்கிறாருல, உன்னை பிரியத்தில்லைன்ட்டு. 21 எல்லைய தாண்டா 2 கண்ணும் போயிடுச்சு. பாமன் சாமிக்கு பொய்யில எவ்வளவு கஷ்டம், பொய்யினால அவர் என்ன அனுபவிச்சார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரே அது பொய் கூட கிடையாது, உத்தரவாச்சான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு தேவையாயிடுச்சு. தெருகா போய்ங்கிறேன், உனக்கு வச்சு அவன் கிளம்பி உட்காந்துக்கிறாரு. என்ன நான் எங்கன்னா போறேன், திருவான்மையூர் போறேன், கம்முன்னு இருக்க வேண்டியதானே. இல்ல நானும் வரேன்னு. உன்னை மட்டும் கூப்பிட்டாங்களா திருவான்மையூருக்குன்னா? இது என்ன நாம என்ன சொல்லிருப்போம், அவரா திருவான்மையூர்ல கூப்பிட்டாருன்னு போய்கிட்டே இருப்போம். இவரா போய் ஆப்பிட்டுக்கிறாரு தேவையில்லாத. உத்தரவாச்சான்னா ஆமான்னு சொல்லிட்டான். என்ன கதைன்னே தெரியாது. இது நாமெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம யாரையாவது கேட்டுக்கு நான் போறோம், 4ஆம் தேதி விழான்னு தாண்டவச்சன்னா கூப்பிட்டாரு, வந்திருக்கிற மெய்யடியார்களை நீங்கெல்லாம் உங்க வீட்டுல திருவுளச்சீட்டு எழுதியோ இல்ல முருகன் முன்னாடி நின்னோ, இல்ல அவங்கவுங்க கணவனார் மனைவி கிட்டயோ, மனைவி கணவன் கிட்டயோ, இல்ல 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்க கிட்டயோ, நான் காங்கை நல்லூருக்கு போன உத்தரவு கொடுங்கன்னு எப்போவாவது கேட்போமா? கேட்டு இருக்கிறோமா? நாளைக்குதான் கேட்க போறோமா? 1ஆம் தேதி லட்சத்தீபன்ற வர்றது உங்க இஷ்டம். அதுக்கு என்ன தேவை? முதல்ல மனம் தேவை, 2வது பணம் தேவை. இது தேவையா? முருகன் எப்படி விளையாடுறாரு நம்ம வாழ்க்கையில அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே, நாமெல்லாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். நாம நினைச்சா பின்னத்திற்கு போறோம், பிறக்கன் வளர்ச்சிக்கு போறோம், ராமேஸ்வரத்துக்கு போறோம். நான் எப்போ சென்னைக்கு போனாலும் ராத்திரி 12 மணி ஆனாலும் யாருக்கும் சொல்ல மாட்டோம். காரத்துக்கு நேரா பாமன் சாமி ஐயா சமாதி ஆண்ட போய் இறங்கி நின்று, அது இதேதான் பாமன் சாமி அங்க உள்ளகர போய் வர வாரியார் சாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். யாரு
கிண்டார்பேட்டைக்கு போனாலும் சரி, ஏம்பா எப்ப வந்த, சாப்பிட்டியா, 2 நாள் ஆச்சா, திருநெல்வேலி போய் வேண்டியா, இன்னும் இல்லை, இந்த பிஸ்கட் பொட்டல் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, எங்க அப்பெல்லாம் பூஜை பண்ணியிருந்தார் பத்தர், அவர்கிட்ட கொடுத்துட்டு ராமன் சாமியை ஒரு சுத்திட்டு அப்போ அப்புறமா வந்து பாரு என்ன, இந்த கதையை 2 நாள் ஆச்சு, வீணா போச்சு போடுவோம். நான் எங்க அப்பா கூட போகும்போது எனக்கு ஒரு 3-5-6 வயசு தான் இருக்கும். வழி தெரியாத கேட்கறோம் அப்படின்னா என்னான்னு தெரியாதுன்னாங்க. நான் சொல்றது 1970க்கு முன்ன. ஆமன்சாமி சமாதினா இன்னும் இடம் தெரியாதுன்னாங்க. எனக்கு 20 வயசாகி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜோன் ஆறுமுக முதலியாரும் சண்முகாங்க அப்பா தனியாஜனமும் சென்னைக்கு வந்தாங்க. எங்க அப்பா கூப்பிட்டு சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான ஸ்தலங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு வா. ஒரு நாள் திருவொற்றியூருக்கு போனோம். திருவொற்றியூர்ல கோயிலுக்கு போயிட்டு, இப்ப பேசுறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து பட்டினத்தார் சமாதிக்கு வழி கேட்கறேன்னு தெரியல. எனக்கு 20 வயசு. நான் சொல்றது 82ல இருந்து 84 இந்த கதை நடந்தது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியால சாவ பிழைக்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு வந்தவங்க வாமன் சாமி, ஜோனமுட்டு ஆறுமுக ஐயாவும் சண்முகம் அப்பா தனிகாஜலவும். 82ல இருந்து 84க்குள்ள சொல்றேன், பட்டினத்தார் சமாதி. எனக்கு அப்ப அந்த சிந்தனை வருது. நாம அப்பா கூட போனோம், பாமன் சாமி சமாதிக்கு வழி கேட்டா தெரியலன்னா, இங்க திருவொற்றியூர்ல பட்டினத்தார் சமாதினா என்னன்னு தெரியலன்னா, ஒரு கீரைக்காரம்மா கீரை வித்துக்குன்னு உட்காந்து இருந்தாங்க. அந்த அம்மா என்னை கூப்பிட்டு சொல்லிச்சு அந்த கேள்வி, இந்தப்பா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, நீ சொல்றது அது என்ன சமாதியான்னு எனக்கும் தெரியாது. ஆனா ஒரு சிவன் கோயில் அங்க வீடு கடல் கரையில, இந்த தெருவையாவே நடந்துதான் போகணும். இப்ப பெரிய ரோடு போட்டுக்கிறாங்க. அதாவது தமிழ்ல சொன்னா NH, நேஷனல் ஹைவே, அதை ஒட்டிதான் இருக்குது கடல் கரையில. இப்ப அந்த திருவொற்றியூர் பெரிய கோயிலோட அதை சேர்த்து ரொம்ப நல்லா அருமையா கும்பாபிஷேகம் பண்ணி, நான் போனப்போ ஒரு 10க்கு 10 அது கட்டடம் அப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இதை சுத்தி மீன், அங்க மீன் பிடிக்கிறவங்க தானே, சுத்தி மீன் தான் வளர்த்திருந்தாங்க. இப்பதான் தான் வளர்ந்து காம்பவுண்டுக்கு வெளியே அந்த வாசனையை தான் பிடிச்சின்னு போனோம். என்ன பண்றது, அவ்வளவுதான் மக்களுக்கு. இன்னும் அதாவது 1985 86 நினைக்கிறேன் நான், 86 தான். வாரியார் சாமிக்கு கல்கி அப்படின்ற வார ஏட்டுல வாரியார் சாமியை பேட்டி கேட்கறாங்க. ஒரு 5-6 பெரும் படித்தவர்கள், புலவர்கள், சும்மா அது ஏடுதான், கல்கி ஏடு, வார ஏடு. அதுல தீபாவளி மலர் வெளியிடுறாங்க. அதுல கேட்கறாங்க அதுல ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க, சாமி கல்வியின் தரம் இப்ப எப்படி இருக்குது, கல்வியின் தரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது எப்ப கேட்கறாங்க. இது 1986 தீபாவளி மலர்ல வெளியிட போறாங்க. அப்ப சாமி சொன்னாங்க, அகலமா இருக்குது அப்படின்னா என்ன சாமின்னாங்க அந்த அம்மா. கேள்வி கேட்கிறவங்க, படிப்பு ஆழமா இல்ல அகலமா இருக்குது. புத்தகம் பாரு எல்லாம் பெருசாக்குது, அவ்வளவுதான். தினசரி நாளேடு பாக்குற பெருசா இருக்கு, ஆழமா இல்லை. அறிவு ஆழமா இருக்கணும். நம்ம முருகப்பெருமான் கையில இருக்கிற வேல் ஆயுதம் கிடையாது. நான் சொல்றேன், வாரியார் சாமி சொல்றாரு, அருணகிரிநாதர் சொல்றாரு, ஞான பூரண சக்தி தரித்தருள் பெருமாள். வெறும் நேர வேலுன்னே சொல்லல அருணகிரிநாதர். ஞான பூரண சக்தி, வேலுக்கு எத்தனை அடைமொழி கொடுக்குறாரு பாரு. நாமெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை, அப்பாவுக்கு புள்ள, எம்பிள்ளைக்கு அப்பன்,
அவங்க பிள்ளைக்கு தாத்தா, எங்க மனைவிக்கு மாமா, இப்படி பல்வேறு பொறுப்பு. அங்கே இங்க வந்துட்டா பாம்பன் அடியார், பஸ்ல போனா பிரயாணி. அது மாதிரி வேலுக்கு எத்தனை அடையாளம் கொடுக்கிறார் பாரு. ஞானம், ஞான பூரண சக்தி 3 கொடுக்கிறார். அது ஆயுதம் கிடையாது. சூரபன்மன அது அழிச்சிடல. ஞானம் எப்படி இருக்கணுமா? வேல் மாதிரி இருக்கணுமா? மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி. திருவாசகத்தில் என்ன சொல்றாரு? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி. ரொம்ப பெரிய இடம். வேல் அஜயத்தின் அடையாளம். வேல் பாருங்க, உயரமா நீளமா இருக்குது, அகலமா இருக்குது, கூர்மையா இருக்குது. அறிவுதான் வேல். இந்த அறிவு மிக உயர்ந்த நிலை அடையும் போது ஞானம். அதுக்குதான் சொன்னேன், அங்க இருக்கும் போது நான் குடும்பஸ்தர், இங்க வந்தா பாம்பன் அடியார். ஒரே தான், ஒரே ஆள் தான். ஆனா பாம்பன் அடியார்னா பெருமை. எங்க அப்பம்பா, எங்க அண்ணன்பா, எங்க மாமான்னா அதுல என்ன பெருமை? முருகன் அடியார்னா பெருமை. முருகன் அடியார்லயும் பாம்பன் சாமிகளுக்கு அடியார்னா இன்னும் பெருமை அதிகம். ஐயா தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அதான் சொன்ன, அவரு ரொம்ப முரடரு. பாம்பன் சாமி ரொம்ப முரடரு. அதனால்தான் 3 நாள் பட்டு இருந்தாலும் நாம எழுந்து வந்துட்டு அந்த குழியில அட போட யாரா இதை உட்காந்து அட்டை போகுது, அரணை போகுது, பாம்பு வருது, பேய் வருது, இங்க யார் உட்காந்து பின்ன முருகனை பார்க்க காட்டி போது எழுந்து வந்துட்டு இருப்போம். நமக்கு எல்லாம் வைராக்கியம் இல்லை. வைராக்கியமா இருக்கணும். அப்படி வைராக்கியம் இருந்தாதான் கடவுள் நம்மளை தேடி வருது. கதை திருவொற்றியூர்ல சொன்னேன். அந்த அந்த இடம் மறந்துட்டீங்க. திருவொற்றியூர்ல இருந்து புறப்பட்டு வந்தாரா சுந்தரமூர்த்தி நாயனாரு. அப்படி திருவாரூருக்கு போனோம், நடந்தானே. இப்பதான் நம்ம கிட்ட பணம் இருக்குது, வண்டி வாகன வசதி இருக்குது, போறோம். அந்த நாள்ல ஏது நடந்தான் போகணும். நடந்தே வர காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் வந்தா அந்த மனையிலே இருக்குது ஓனகாந்தன் சொல்லி பிள்ளையார். விசாரிப்பார். பிள்ளையாருக்கு பேரு வயிறுதாரி விநாயகர். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிள்ளையார்னா வயிறு பெருசா இருக்கும். அந்த கோயில்ல இருக்கிற விநாயகர் பேரு வயிறுதாரி விநாயகர். அப்படின்னா இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அங்க போய் பாடினாரு. கண்ணுதான் போச்சு, பொண்ணுனா கொடுன்னு கேட்டாரு சிவபெருமான. நான் போனல திருவாரூருக்கு. இவர் நடந்து போறாரு, இவருக்கு நாட்டுக்கு பொண்ணு. அங்க போய் அன்னதானம் பண்ணணும். ரொம்ப கிடையாது, அன்னதானம் பண்ணணும்ல அடியார்களுக்கு. அதுக்காக பொண்ணு கேட்டாரு, பொண்ணு கொடுத்தாரு. கண்ணை கேட்கல, அவரு பொண்ணதான் கேட்டாரு முதல்ல. அப்புறமா ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போனாரு. அங்க போய் அந்த அம்மா கிட்ட அழுதாரு. காஞ்சிபுரத்துல எந்த கோயில்லையும் அம்பாள் கோயில் தனியா இருக்காது. வெயிலியார்களே, அங்க யார் மாதிரி பேசாதீங்க கொஞ்சம். இது வெறும் கதை கிடையாது. பாம்பன் சாமி வரலாறு நீங்க புத்தகம் எடுத்து படிச்சிடலாம். இதெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க சொன்னாதான் தெரியும். காஞ்சிபுரத்துல எந்த சிவன் கோயில்லையும் அம்பாள் கோயில் தனியா இருக்காது. காரணம் தெரியுமா? சிவபெருமானை பல காலம் அம்பாள் வேண்டி தவம் இருந்து சிவபெருமானுடைய இடப்பாகத்துல பாதி பாகத்தை வாங்கினாங்க. அங்கேயே பாக பிரிவினை ஆயிடுச்சு. அப்பவே சிவபெருமான் உடம்புல இடப்பாகத்தை கேட்டு வாங்கின இடம் காஞ்சிபுரம் உமாதேவியாருக்கு. அதனால அங்க உமாதேவியாருக்கு தனி சந்நிதி கிடையாது. காஞ்சிபுரம் எல்லையில எந்த சிவன் கோயிலையும் கிடையாது. இப்ப பல பேர் பல மாதிரி எழுதுறாங்க. அதுல இந்த வாட்ஸ்அப்ல வந்து திருவண்ணாமலைன்றான். திருவண்ணாமலையில அம்பாள் கோயில் தனியா இருக்குது. இந்த கதை நடந்தது காஞ்சிபுரத்துல தான். ஆனா உச்சவில் திருமேனி இருக்கும். அங்கே பங்குனி விட்டு திடீர் திருவிழா நடக்கும், அம்பாள் தனியா வருவாங்க. மூலஸ்தானம் தான் கிடையாது, சிவன் மட்டும்தான்.
அங்க போய் மாமரத்துங்க போய் அம்பாள் அங்கதான் தவம் இருந்தாங்க, ஏகாம்பரநாதர் கோயில மாமரத்துங்களும். அங்க போய் அம்மாக்கு அப்பா அம்மா என்னை மன்னிச்சுட்டு, அப்பா என்னை தண்டிச்சுட்டாரு, 2 கண்ணும் போயிடுச்சு, இத வச்சுக்க நான் எப்படி திருவாரூருக்கு வருவேன், நான் என்னுக்காகவா அப்பா புறப்பட்டேன், எனக்காக போய் சொன்னா திருவாரூர்ல தியாகராஜா தேர் அந்த விழாவை பார்க்கணும், அதுக்காக தானே நான் புறப்பட்டேன், அதுக்காக என்னை தண்டிச்சுட்டா அப்புறமா எப்படி யார் உன்னை வணங்குவாங்க? அட போடா, உனக்கு கண் இல்ல, நீ நம்புற கடவுளை நான் நம்பனா, எனக்கு அதே தான், வேணாம் வேணாம், முதல்ல யாரை கட்டியா, பாமன் சாமியாவது அருணகிரிநாதாவது முருகனாவது கோயிலை பூட்டுங்கப்பா, அவங்க போய் படிக்கிற வேலையப்பா, ஏன்பா புழுக்காட்டி உனக்கு வேலை இல்லை, போய் உங்க பையனை படிக்க பாலகிருஷ்ணா, கோயிலா தேவையில்லைன்னு எல்லாரும் எதிர்காலத்துல சொல்லுவாங்களே. கண்ணு போயிடுச்சேன்னு அந்த அம்மா கிட்ட போய் வரம் கேட்டார். அந்த அம்மா ஒரு கண்ணு தான் கொடுத்தாங்க. அப்போ ஒட்டமா தண்டிச்சு இல்ல, போய் சொன்னார் இல்ல, அதுக்காக தண்டனை. பாமன் சாமி போய் சொன்னதுக்காக பழனி கட்சி வரைக்கும் போல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் வாரியார் சாமி ஒரு கேள்வி தன்னையே கேட்டுக்கிறார். அர்ச்சந்தரனை தண்டிச்சாரு, பாமன் சாமியை தண்டிச்சாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரை தண்டிச்சாரு, நம்மள ஏன் தண்டிக்கல? நாம உலகத்துல நாம தூண்டி எவ்வளவு காலம் வாழ்ந்துக்கிறோமோ, எவ்வளவு பொய் சொல்லுவோம், சொல்லி இருக்கிறோம், நம்மள ஏன் தண்டிக்கல? அவங்கள தண்டிச்சாருல்ல, நம்மள ஏன் தண்டிக்கல? இதான் சிந்தனை. பாமன் சாமிக்கு போனோம்பா, விழா பண்ணாங்கப்பா, 10 தென்னை மரம் கட்டியிருந்தாங்க, 100 வாழை மரம் கட்டியிருந்தாங்க, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க, வடமாய் கூட போட்டாங்க, அதுல லட்டுல 10 முந்திரி இருந்தது, போன வருஷம் சாப்பிட்டா 8 முந்திரி தான் இருந்துச்சு, இதெல்லாம் பெருமை கிடையாது. இப்ப நாம இதெல்லாம் யோசிக்கணும். பாம்பன் சாமி 3 நாள் படாத அவஸ்தப்பட்டு பேப்பன் வளைக்கிற 4வது நாள் தான் மனம் குடிச்சு. முதல் நாள் எழுந்து போய் வழக்கு போடுனாரு. நான் சாப்பிடாத வரைக்கும் அந்த சாப்பாடு அப்படியே நிக்க வரைக்கும் எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து வைனாங்க. 3 நாள் சாப்பிட்டாரு இல்ல, 4வது நாள் தான் சாப்பாடு மறந்தாரு. அப்படின்னா அவர் தன்னை அப்பதான் மறந்தார். அவரை மாதிரி பெரியவங்களுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும் போது நமக்கு எல்லாம் மனம் அடங்க எத்தனை ஜென்மம் ஆகும்? நமக்கு எங்க அடங்க போகுது? நானு சின்ன வயசுல இருந்தே அடிக்கடிக்கு நானா எண்ணிக்குவேன், பைத்தியக்கார மாதிரி. ஓ, நாங்கெல்லாம் சைவமா இருக்கிறோம், அடியார் பெருமக்களை கொஞ்சம் நல்லா கடைசியா சொல்லலாம் நன்றி. இந்த நடுவுல வந்துருச்சு இந்த கதை. எங்க தாத்தா முருகன் பெருமையை உணர்ற வரைக்கும், அது அவருக்கு 30 வயசா 20 வயசா 50 வயசான்னு எனக்கு தெரியாது, அசைவமும் சாப்பிட்டு இருந்தார். வாரியார் சாமிக்கு அப்பா அவரு முருகன் பெருமையை உணர்ந்தப்போ அதை விட்டுட்டார். அதுக்கு அவருக்கு 30 வயசா இருக்கலாம், ஆனா 30 வயசுக்கு முன்னதான். ஆனா நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்து அது என்னான்னு தெரியாது. இந்த பிறந்ததுல இருந்தே சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு நம்ம கிட்ட பணமே இல்லை, கவலையே இல்லை. இன்கம் டாக்ஸ் வரப்போதா, இடி வருதா, எது வந்தா நமக்கு என்ன ஆகுது? வருமான வரிகார் வந்தா, அமலாக்கத்துறை வந்தா நமக்கு என்ன ஆகுது? நம்ம கிட்ட அந்நிய செலாவணியும் இல்ல, இந்திய செலாவணியும் இல்லை. இருக்கிறத செலவு பண்றதுக்கே நேரம் இல்லை. நமக்கு நேரம் தான் ஓணும். அந்த நேரம் பாமன் சாமி அருளால நல்ல நேரமா அமைஞ்சா போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை நமக்கு. அதனால நமக்கு எந்த கவலையும் கிடையாது. பாமன் சாமி இதான் நானா சொன்ன, அதுதான் சின்ன பண்ணணும். கல்யாணம் பண்ணினாரு, குடும்பத்துல இருந்தாரு, அப்புறமா துறவியா வருது, எவ்வளவு கஷ்டம்னு நீங்க அப்புறமா அவங்கவுங்க வீட்டுல போய் சிந்தனை பண்ணி பாருங்க. நான் போய் மதியம் போறேன், இல்ல ராத்திரிக்கு போறேன், இல்ல 10 நாள் வெளியில சுத்திட்டு வந்தா எங்க பேட்டி முடிச்சுன்னு இருந்தாதான் எனக்கு ஒரு சந்தோஷம். அது இன்னும் 1 வருஷம்தான் ஆகுது. தாத்தான்னு சொல்ல தெரியாது, அப்பான்னு சொல்ல தெரியாது, இன்னும் வாய் வரல, புத்தகான்னு முள்ள நடக்குது. அந்த கொஞ்சர மொழியில சொன்னாதான் நமக்கு ஆர்வம் அடங்கும். பேசலன்னு வச்சுக்கோ,
என்ன பேசல? கேட்போமா? கேட்கலையா? நாம சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிவிட்டார். குழலி நிதி யாழி நிதி என்பர் தம்மக்கள் மழலைக்குள் கேளாதவர். இத பாமன் சாமியும் படிச்சாரு இல்ல? கல்யாணம் பண்ணிக்கினாரு, குழந்தைங்களை பெற்றுக்கினாரு, அப்புறமா எப்படியா துறவியானாரு? இல்லற தர்ம பிரகாரம் தவறு. மெய்யன்பர்களே, என்ன இவன் இப்படி மேடை கொடுத்துட்டாங்க, மைக்கு கொடுத்துட்டாங்களேன்னு பேசுறான்னு நினைக்காதீங்க. இல்லற தர்மத்தின்படி, இல்லற சட்டத்தின்படி பாமன் சுவாமிகள் மனைவியையும் மக்களையும் துறந்து வந்தது அந்த சட்டப்படி தவறு. ஆனா அது கூட நமக்கு இடம் கொடுக்குமா மனசு? யார் வீட்டுல விட்டு வெளியே வந்துடும்? வந்திருக்கிறோமா? 4 நாள் போன 2 வாரத்துக்கு முன்ன யாத்திரை போயிருந்தோம். 1 வாரம் உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா 2 நாள் அட்மிட் பண்ணிட்டா, இன்னும் 2 நாள் ஆகுங்க எங்க பேச்சு பார்க்க. உயிர் போனா கூட அங்க போய் போட்டு வந்துட்டேன் நான். இதான் நம்ம எண்ணம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை, அதை விட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பாமன் சாமி வாழ்க்கையில அதான் சொல்றேன், அவர் ரொம்ப முரடர்னு. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கதையை ஓயாதே எங்க அப்பா பேசிக்கிட்டு இருப்பார். ஜூனமுட்ட ஆறுமுகையா வர அவங்கள தினம் அங்க வந்து அங்க அப்பா கிட்ட உட்காந்து எதை முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதோ கதை பேசுவாங்க. எப்படியாவது அது சுற்றி வந்து முருகன் கிட்ட வரும், அருணகிரிநாதர் கிட்ட வரும், பாமன் சாமி கிட்ட வரும், திருப்பூர் சாமி கிட்ட வரும், யாரோ ஒரு அடியார் கதை வரும். அப்ப சொல்லிருக்கிறாரு. இப்ப எங்க வீட்டுல எங்க தாத்தா அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வேல் வயிறு இருக்கு. அந்த வேல் ஒரு 3 அடி வேல் பூஜை தான், முருகனுக்கு கிடையாது, வேலுக்கு தான் பூஜை. தட்டுல கொட்டி வச்சிருப்பாங்கல்ல விபூதி. இப்ப விபூதி கேட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாலன்னா, டேய் மெட்ரோக்கு போய் விபூதி வாங்கி அந்த வையன்னுவாங்க. எங்க அப்பா விபூதி எடுத்து கொடுப்பாரு. அவர் என்ன, அப்பதான் எனக்கு தெரியாது அது என்னான்னு. சிறு வயசுல எனக்கு சிறு வயசா இருக்கும்போது, எனக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது தான் தெரியும். அது எப்படி மடியில வச்சுங்கிறோம் விபூதி, வீட்லயும் தட்டுல இருக்குது, அதை கொடுக்க மாட்டாங்க. இந்த விபூதி தான் கொடுப்பாங்க மச்சி. இது என்னன்னு எனக்கே தெரியாது, அங்கேயே இருக்கிறேன். மகா கந்த சக்தி வருது இல்ல, 6 நாள் சிவராத்திரி வருது, மாசம் சக்தி வருது. அப்பெல்லாம் எங்க அப்பா விரதம் இருப்பார். மகா கந்த சக்தியில 5 நாள் இந்த தண்ணி தான் குடிப்பார். 6வது நாள் இதுவும் குடிக்க மாட்டார். 7வது நாள் காலையில குளிச்சு பூஜை முடிச்சுதான் விரதம். இந்த 6 நாள் அவர் என்ன பண்ணாரு, எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, தினம் சாமி பாட்டினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு எல்லாம் எல்லாம் 6 வரும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பாட்டு படிப்பார் புத்தகம் எடுத்து. இந்த தட்டுல விபூதியை கொட்டி அதுல கற்பூரம் ஏற்றிடுவாரு. ஒரு நாளைக்கு ஒரு படை வீடு அருணகிரிநாதர் பண்ண ஒரு படை வீடு திருப்புகள் 100 பாட்டு, 50 பாட்டு, 2000 பாட்டு, 500 பாட்டு, மொத்தம் 1000 பாட்டு. ஒரு படை வீட்டுக்கு 150 வச்சுங்க. முதல்ல அதை பாடுவார், புத்தகம் எடுத்து வச்சுக்கணும். அது பாட்டுக்கு அந்த விபூதியில நெருப்பு எரிஞ்சுக்கினே இருக்கும். நாங்களாம் சின்ன பசங்க, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியாது. கற்பூரம் கூட்டு போட்டுருவாங்க, நாங்க உக்காந்து நீ காரை எடுத்துட்டு ஒண்ணுன்னா வச்சுக்கிட்டே இருப்போம். எங்க அப்பா ஒண்ணு பாட்டு அவர் உக்காந்துட்டாருன்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். எங்களுக்கு அதான் சிறை. இன்னைக்கு இதில் ஆப்பிடக்கூடாது, விபூதி வாங்கிக்கணும், ஓடி போடணும் அப்படின்னு நினைப்போம். யார் நேற்று கடைசியா வந்து காலில் விழுறாங்களோ அவங்களுக்கு உட்கார வச்சுடுவார். ஏய் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், இந்த கற்பூரத்தாரு போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம பாம்பன் சாமி பாட்டு எவ்வளவு பாடுற வரைக்கும் அதை எரிஞ்சுக்கினே இருக்கணும். அப்ப இந்த மந்திர சக்தி இந்த புகைக்கு வருமா வராதா? இது வெறும் புகையா, வெறும் நெருப்பா, வெறும் சாம்பிராணியா? அந்த மந்திர சக்தி வருது இல்ல அந்த விபூதிக்கு, அது மாதிரி பாம்பன் அதுவாக்கினி கதை சொல்றேன்.
பாம்பன் சாமி விபூதி கொடுப்பாராம். அப்போ அவர் குடும்பத்துல இந்த மாதிரி வெள்ளை வேஷ்டி கட்டி இருந்த காலத்துல பாம்பன் சாமியினுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அந்த அம்மா போய் கேக்குறாங்க ஐயாவை, சாமிய, ஐயா சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்ல, திருநீர் பூசு. நீங்களும் நானும் இந்த என்ன செய்வோம் ஐயா, பூச மாட்டேன்ட்டாரியா. சொல்லுங்க, நீங்க அவரு முரடரா இல்லையா? இந்த இடம் நீங்களாம் எவ்வளவு, நான் கூட படிக்கல, எங்க அப்பா சொல்லிக்கல. யான்னு கேட்டாங்க. நான் யாருக்கும் விபூதி பூசதில்லைன்னு சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா சத்தியம்? அதாவது அது ஒரு உயிர் நிகழ்ச்சியா, உங்க என்ன வேணாம், அது ஒரு உயிர். மகாத்மா காந்தி கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு ஆடு உயிரும் போக மாட்டேங்குது, ஆனா அவஸ்தப்பட்டு பிராண அவஸ்தை என்ன பண்ணலான்னு அதை அர்த்தம். சத்திய சோதனை படிச்சு நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. இனிமேல் அது குணமாவாது. குணமாக்குற சக்தி மனிதர்களுடைய நமக்கு கிடையாது. ஆனா பிராண அவஸ்தப்படக்கூடாது. அதை விட அது அர்த்தம், அது உயிர் போயிட்டு. அறியாது சொல்லிருக்கல இந்த பாம்பன் சாமி, நான் யாருக்கும் விபூதி பூசறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டுக்கிறேன். உள்ளவர முருகன் சும்மா இருப்பாரா? அவரு சிவனடியாரா விபூதி பூசினார் அந்த குழந்தைக்கு. அந்த வைராக்கியம் நமக்கெல்லாம் மெய்யடியார்களே எப்போ வருதோ அப்போ முருகன் நம்ம கண்ணுக்கு செய்வார். அதுக்கு நாம எவ்வளவு தவம் பண்ணணும். எல்லாரும் பாம்பன் சாமியை வணங்குறோம், ஆனா பாம்பன் சாமி மாதிரி நமக்கு அந்த முரட்டு குணம் வரக்கூடாது. அவருக்கு இருந்தது வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்கு எல்லாம் வராது, வரவும் கூடாது. நாமெல்லாம் மென்மையாவே போவோம். அதான் நான் ஆரம்பத்தில் நமக்காக அவர் கேட்டுங்கிறார், என்னை தளிர் முருகா, என்னை நம்பி வரான திருவாரூருக்கு காங்கேயநல்லூர்ல மகாராஜ மண்டல சபை விழா நடக்குதுன்னு போயிருக்கிறாங்கல்ல, அவங்கள நல்லபடியா வச்சு. அதான் அருணகிரிநாதர் என்ன கேட்கிறாரு, இந்த உயிர் பிரியும் போது என்ன காப்போம். அத்தினி பாட்டு அதான் 4வது அடி, வேற எதுவுமே கிடையாது. மயின் மேல அப்ப என்ன காப்பாற்றணும். என்னைக்குனாலும் உயிர் போகுது. இந்த பிராண உயிர் போறதுன்றது ஒரு பெரிய பிராண அவஸ்தை. நமக்கு எல்லாம் தெரியாது. நமக்கு தெரியும் போது நாம அதை சொல்ல முடியாது. யாரானா இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த அவஸ்தை ஒரு நாள் வரதான் போகுது. தினம் தொட்டு 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 சாமிய கும்பிட்டது பழக்கத்தினாலையும் அந்த அனுபவத்தினாலையும் அந்த புண்ணியத்தினாலையும் அந்த அவஸ்தை இல்லாத வாரியார் சுவாமிகளுக்கு வான் உலகத்துல உயிர் போச்சு. இந்த ஆட்சியில பட்டு நான் எங்க பெரிய போய் பாருங்க, பதிவு தரங்க, சண்டை போடுவோம்னா சண்டை போட மாட்டான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் சிந்தனை. இதுக்கு விட்டு பாம்பன் சாமிகள் என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க. சாமி சொல்லியிருக்கிறாரு இல்ல, பாம்பன் சாமி வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த மாதிரியான இடங்களை நாம சிந்தனை பண்ணணும். அதுக்குதான் விழா. நீ பாம்பன் சாமிக்கு மாலை போடல, அபிஷேகம் பண்ணல, அவர் சண்டையை போட போறாரு. ஏன் இன்னைக்கு பண்றோம்? ஏன் தேவைப்பட சக்தி நன்னிக்கு திருவாரூருக்கு போனோம், பேப்பன் வளர்ச்சிக்கு போனோம். எல்லா நாளும் சாமிய நாம வணங்கினா 100 மடங்கு பலன்னா, குரு பூஜையில வணங்கினா கோடி மடங்கு பலன். 1000 மடங்கு இல்ல, லட்சம் மடங்கு இல்ல. எந்த குருநாதரா இருக்கட்டும், அன்னைக்கு வணங்கினா கோடி மடங்கு. நம்ம சமயத்துல தவிர எந்த சமயத்துல அது மாதிரியான பலன்கள் யாருக்கும் கிடையாது. மறுபடியும் ஆரம்ப சட்டிதான் வருவோம். காஞ்சிபுரத்துல பொண்ணு வாங்கினாரா புரட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார்.
கண்டு போறார். ஒரு ஊர் வழியா போறார். அங்க சிவன் கோயில் இவருக்கு தெரியாது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்துல வாழ்ந்தது மொத்தம் 18 வயசு, 18 வருஷம். 16 வருஷம் நம்மளாட்ட குடும்பத்தில் இருந்தார். பள்ளிக்கூடம் போறது, தேர் ஓட்டுறது, நண்பர்களோட விளாட்டுறது, மரம் ஏறது, புளிங்கா பொறிக்கிறது, மாங்காய் பொறிக்கிறது எல்லாம். 14 வயசுல வளர்த்தப்பாவும் பெத்தப்பாவும் சேர்ந்து கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. இவருதான் போன ஜென்மத்திலே கேட்டாருல்ல, இந்த உலக மயக்கத்தல நான் ஆப்பிடும்போது என்னை தடுத்தாட்கொள்ளணும் வரமாங்கின் வந்துகிறார். அதனால சிவபெருமான் வந்து தடுத்தாட்கொண்டார். எல்லாருக்கும் கதை தெரியும், அதெல்லாம் கதை. இப்ப தடுத்தாட்கொள்ளணும். அதனால இவருக்கு அந்த 2 வருஷம் தான் இருந்தாரு உலகத்துல. 18 வயசுல கைலாயத்துக்கு போயிட்டாரு. நாம எல்லாம் போக முடியுமா? நான் நினைக்கிறது, நான் வந்து திருநாகரசு நாயனார் மாதிரி. திருநாகரசு நாயனாருக்கு எந்த அடியார் பாம்பன் சாமி உட்பட யாரும் எனக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணும் கேட்கல. எந்த பாட்டிலையும் திருநாகரசு நாயனார் மட்டும்தான் கேட்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுழு சிரிப்பும் பனித்த தடையும் பவளம்போல் மேனியில் பால் வெள்ளீரும் இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பேழியும் வேண்டுவனே இந்த மாநிலத்தில். எனக்கு பேழி ஓணும்னு கேட்கிறார். நான் கூட சொல்றது, இன்னும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் வந்து இந்த முருகன் கோயில் திருப்பணி பண்ணணும், வருஷம் தவறாத பாம்பன் சாமி விழாவை பேசணும், பாம்பன் சாமியை போய் வணங்கணும், அருணகிரி விழா எடுக்கணும், லட்சதீபம் பண்ணணும் நான் நினைக்கிறேன். யாரும் நினைக்கிறது கிடையாது நமக்கு அடுத்த ஜென்மம் ஓணும். அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்போது சிவபெருமான், சுந்தரா என்ன மறைந்து போறேன் ஒரு காதல கேள்வி. பக்கத்துல போறாங்களா அடியார்கள், ஏன்பா எங்கன்னா சிவன் கோயிலுக்கு தான். ஆமாங்க, அந்த அவன் அவனுக்கு அவனு வெளியூர்காரன், உள்ளூர்காரன். ஆமாங்க பக்கத்துல உள்ள இருக்குது, 100 அடி தாண்டி வந்துட்டீங்க. அப்படியா? இப்போ நாம எல்லாம் போறோம், முதல்ல வழி கேட்கற மாதிரி வழி கேட்கறோம்ல, ஒரு வழி கேட்டுன்னு போக வேண்டியதானே, இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, சிவகோயிலுக்கு போக வேண்டியதானே. இவர்தான் வந்தோண்டர் இல்ல, பாமன் சாமி மாதிரி உக்காண்டார். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட பசியண்டா எங்க நான் உன்னை நினைக்கிறது? பசிக்குத நான் எப்படி உன்னை நினைக்க முடியும்? என்ன மறதியான்னு கேள்வி கேட்கிற அப்படின்னார். சிவபெருமான் கட்டமுது கொடுத்தாரு, அங்க எடுத்துன்னு வந்து அந்த காட்டுல. மெய்யடியார்கள நான் கதை சொல்றதுக்காக உங்க நேரத்தை போக்கல. இப்ப நல்லா கவனிங்க, அந்த இடத்த நான் முதல்ல தரிசனம் பண்ணும் போது எனக்கு 27, 28 வயசு. நல்ல சித்திரை வைகாசி கோடை, தமிழ்நாடு முழுக்க அப்போ தண்ணீர் பஞ்சம். அந்த அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கட்டமுதி கொடுத்த இடத்துல 10க்கு 10. இந்த மேடை எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசு கோலம் இன்னைக்கு இருக்குது. அங்க தண்ணி கொடுத்தார் சிவபெருமான். அந்த குளத்துல தண்ணீர் விடுங்க ஐயா, உங்க அடியார்கள் உங்க பாதம் தொட்டு வணங்கி சொல்றேன். சிவன் கோயில் 100 அடியில இருக்குது, தண்ணி இல்லை. தமிழ்நாடு முழுக்க தண்ணி பஞ்சம் தலை விரித்து ஆடுது. அந்த குளத்துல நான் பார்த்தேன், மேலேயே இருக்குது தண்ணி. இன்னைக்கும் வாங்கிட்டு போய் காணிக்கிறேன். திருப்பனங்காடுன்னு அந்த ஊர் பேரு. காஞ்சிபுரத்துக்கும் வெம்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போ அடியார் பெரியவர்களா, ஆண்டவன் பெருவியா? ஆண்டவன் அடியாரை தேடி வந்து சாதம் கொடுத்தார். அவருக்கு சாதம் சாப்பிட்டா தண்ணி தாகம் கிடைக்கும் கேட்கணும்ட்டு குளம் வெட்டினார். இன்னைக்கும் கட்டமுது கொடுத்தனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க சிவன் கோயில் வந்து சிவபெருமான அந்த கொடக்கரைக்கு எழுந்தருள வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கோயிலை பராமரிக்கிறவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார், அந்த ஊர்ல இருக்கிறவங்க இல்ல. அந்த ஊர்ல இருக்கிறவங்க விழா என்ன பண்ணாலும் அந்த கோயிலுக்கு அன்னாட வடக்கேரியிலிருந்து அந்த கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நகரத்தார்.
நான் போய் பார்த்துட்டு அசந்துட்டேன். அந்த ஊர் எங்க இருக்குது, நாட்டுக்கோட்டை நகரம் எங்க இருக்குது, காரைக்குடி தான் நாட்டுக்கோட்டை, அங்கிருந்து வந்து செய்யறாங்க. அதாவது வழியே தெரியாத காலத்தை அந்த ஊரை கண்டுபிடிச்சாங்க அவங்க. அப்போ இப்ப நான் நீங்க சொல்லுங்க, அந்த நகரத்தாருக்கு எவ்வளவு புண்ணியம். அவங்க காட்சியில போய் செய்யறதுக்கு பெருமை. காட்சியில போனா காட்சி கோயில் இன்னைக்கு எங்கிருந்து போகுது, விஸ்வநாதருக்கு தமிழ்நாட்டு துணி தான் போகுது. இந்த ஜலம் கூட போட்டோம் தமிழ்நாட்டுக்கு தானே, நகரத்தார் தானே. அவங்கெல்லாம் எவ்வளவு வைராக்கியம். இப்ப இந்த இடம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுந்தரமூர்த்தி அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்காக சுத்தனார். பாம்பன் சாமின்னா அது தவம் பண்ணாரு, கருப்பன் வழியில முருகன் வந்தாரு, காட்சி கொடுத்தாரு, கூட்டு போக வேண்டியதானையா. இந்நேரத்தில் துறவரையாகி திருவான்மூருக்கு வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல நல்லா இருந்திருப்பாங்கல்ல, அவர் இருக்கும்போதே அவங்க வீட்டுல எல்லாரும் தாரி, எல்லாருக்கும் தெரியுங்க. பாம்பன் சாமி உயிரோடு இருக்கும்போதே அவங்க வீட்டுல அவருக்கு பிறந்த குழந்தைங்க போயிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். பாம்பன் சாமி வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். இவர் இன்னாத்துக்கு வந்து திருவான்மூர்ல உக்காந்து இருந்தாரு. இல்ல அந்த இன்னாப்பா தெரு அது நம்புலையர் தெரு, அங்கதான் இருந்தாரு. திருவான்மூர்ல சமாதியான இன்னாத்துக்கு வந்து உக்காந்தார் சென்னையில. குடும்பத்தோட இருக்க கல்யாணம் தான் பண்ணிக்கணும்ல, பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிச்சா நம்ம பொண்டாட்டி பேர்லன்னு சொல்லுவாங்க, குழந்தைக்கு தானே எழுதுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைங்க எழுதுவோம். இவர் என்னாச்சுக்கா தவம் பண்ணி அந்த தவத்தை நாளைக்கு காங்கேய நல்லூர்ல புகழனார் பிறக்க போறான்னு இங்க வந்து உக்காந்துங்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நாம எத்தனை ஜென்மம் எடுத்து அவங்க காலில் விழுந்து நம்ம கண்ணீரால அவங்க திருவடியை கழுவணும், எத்தனை ஜென்மம் ஆகும். அப்படிப்பட்ட மகான் நமக்கு குருவா இருக்கிறார். அவருடைய திருவடியை நாம பற்றிக்கணும்னா இந்த பிறவி பெருங்கடலை நாம நீங்கிடலாம். அதே சொன்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டார் இறைவனடி சேராதார். இறைவன் திருவடிய படகா நாம சொத்திக்கணும். அதை விட குருநாதர் திருவடியை பிடிச்சிக்கினா நாம மேல போய்கினே இருக்கணும். அப்படிப்பட்ட குருநாதர் நமக்கு வாழ்த்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் குரு. ஏன்னா அதுக்குதான் சொன்னாங்க, மாணிக்க வாசகர் குரு இல்லாத திண்டாடினார், அறிவால் சிவமே ஆனவர். 64 நாயன்மார்கள்ல மாணிக்க வாசகர் கிடையாது, 4 பேர்ல இருக்கிறார் அல்ல. ஆனா 63 பேர்ல எழுதினார் நம்பியாண்டார், அதுல கிடையாது. சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்து 60 தான். அந்த 60 பேர்ல மாணிக்க வாசகர் கிடையாது. ஆனா அவர்தான் முதல் குரு. அவருக்கு குரு கிடைக்கலன்ட்டு அவர் தவம் பண்ணார். சாமி எனக்கு குருவே இல்லையே, குருவே இல்லையே. அதனாலதான் சிவபெருமானே குரு அந்தணன் ஆவதும் காட்சி வந்து ஆண்டாய் ஆரம்புதே பள்ளி திருப்பெருந்துறையில வந்து அவரா வந்தார் சிவபெருமானா. நமக்குதான் சிவபெருமான் குருவா வருவாரா? நமக்குதான் பாம்பன் சாமி இருக்கிறார், அருணகிரிநாதர் இருக்கிறார், வாடியார் சாமி இருக்கிறாரு, மாணிக்க வாசகர் இருக்கிறார், ஞான சம்பந்தர் இருக்கிறாரு. நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணோம். சுலபமா யாரையோ ஒருத்தர் குருநாதரா அருட்பிரகாச வள்ளலார் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் அருட்பிரகாச வள்ளலார் தான் சொன்னார், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. கட்டியா தாப்பா போட்டுக்கின்னு போயிட்டாரு. யார் அவர் பேச்சு கேட்டாங்க? அவர் இருக்கிற வரைக்கும் வள்ளலார் எவ்வளவோ சொன்னார், யாருன்னா கேட்டாங்களா? கேட்கல. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, மனம் நொந்து வென்று போய் சேர்ந்தார். பாம்பன் சாமி 6666 பாட்டு பாடினாரு. நாம அரணா படிக்க வேணாம், ஒரே வார்த்தை மனசு நிறைஞ்சி 1/2 நிமிஷம் தான் சொன்னார். அருணகிரிநாதர் 1/2 நிமிஷம் பாம்பன் சாமியை நினைங்க, முருகப்பெருமான, அதாவது நினைப்பதை நினைக்கணும். அருணகிரிநாதர் அப்படிதான் நினைத்தார். முருகன் அருணகிரிநாதருக்கு அதான் சொன்னார், சும்மாயிரு சொல்லற
இதுக்கு எப்ப பொருள் கேட்கிறார் பாருங்க. அருணகிரிநாதர் 16,000 திருப்புகள் பாடினார். வேல் விருத்தம் 6 நூல் செய்தார். அப்பெல்லாம் கேட்கல. ரொம்ப கடைசியா பாடினது கிளியா பறந்து போறார் கைலாயத்துக்கு அருணகிரிநாதர். அப்ப கேட்கிறார், சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் சிந்தனை. இதை சிந்தனை பண்றதுக்காக காங்கேயநல்லூர் வரணும். திருவான்மையூருக்கு போனா பாமன் சாமி அருள் கிடைக்கும். பிறப்பன் வளர்ச்சிக்கு போனாதான் இந்த சிந்தனை வரும். திருவான்மையூருக்கு போனா வராது. ஏன்னா திருவான்மையூர்ல பாமன் சுவாமியினுடைய அருள் வெள்ளம் அந்த வளாகம் முழுக்க விடு. நாம அந்த அருள் வெள்ளத்துல அழிஞ்சிடும். இந்த சிந்தனை வராது. பிறப்பன் வளர்ச்சியிலயோ காங்கேயநல்லூர்லயோ பின்னத்தூர்லயோ அந்த அருள் வெள்ளம் கிடையாது. அது என்ன? அப்ப இங்க பாமன் சாமி இருக்கிறார். பாமன் சாமியை பத்தி நாம சிந்திக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வரும். அங்க வெள்ளத்துல இவ்வளவு தண்ணில நடந்து போவோம், இடுப்பு தண்ணியில் நடந்து போவோம். நம்ம மூக்குக்கு மேல தலைக்கு மேல தண்ணி போனா நம்ம நடந்தா போவோம், தப்பிச்சா போதும், சிந்தனை அதுல இருக்கும். அப்படி இருக்குது அங்க அருள் வெள்ளம். இங்க அப்படி கிடையாது. நாம இன்னைக்கு விழா எதுக்கு எடுக்கிறோம்? தாண்டவமுத்தியன்னா இன்னாத்துக்கு விழா பண்றாரு, இன்னாத்துக்கு அந்த புகழனார் உட்காந்து பேசிக்கிறான். அது இன்னாதது. பாமன் சாமின்னா யாரு? முருகன்னா யாரு? முருகன் நம்ம கூப்பிட்டா வரக்கூடிய ஆளா? பாமன் சாமி கூப்பிட்டா வராரு, அருணகிரிநாதர் கூப்பிட்டா வராரு. அப்ப நாம அருணகிரிநாதர் எப்படி, பாமன் சாமி எப்படி? நாம முருகனையே நினைக்க வேணாம், நாம நேரா மேல போயிடலாம். அதுக்குதான் நமக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நமக்கு நம்ம குருநாதர்கள் இவர்தான் குருன்னு காமிச்சிருக்கிறார். அதான் நாம செய்த புண்ணியம். அப்படி செய்த புண்ணியத்தினால நாம முருகா முருகான்னு சொல்ற குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். முருகா முருகான்னு தினம் அவங்க இருக்கிற கோயிலுங்க, ஊர்கள்ல இருக்கிற கோயில்கள்ல போய் தினம் சாமி கும்பிடுவோம். பாமன் சாமி சிலை இருக்குது இல்ல, முருகனையே பாமன் சாமியா நினைங்க. அங்க நவவீரர் இருக்கிறாங்க, பாமன் சாமின்னு கும்பிடு. வாரியார் சாமி தான் சொல்லுவாரு, மசூதி வழியா போறேன், மாதா கோயில் வழியா போறோம், புத்த விகாரம் வழியா போறோம், ஜெயினர் கோயில் வழியா போறோம், அங்காள பரமேஸ்வரி கோயில் வழியா போறோம், கங்கையம்மன் கோயிலுக்கு எந்த வழியானா போறோம். வாரியார் சாமிக்கு சிந்தனை முழுக்க முருகன் தான். அப்படி தாண்டி போகும்போது முருகா உள்ள தங்கமா இருப்பாங்க, அங்காள பரமேஸ்வரி இருப்பாங்க. ஆனா முருகா மாதா கோயில் முருகான்னு மசூதிக்கு போறது. உனக்கு பிடிச்ச கடவுள் பெயரை அங்க சொன்னே அங்க சொல்லு, தெரியாது. அது மாதா கோயிலாச்சே, நமக்கு மாதா பற்றி ஒண்ணு நினைக்கவே நினைக்க. நீ சைவன், முருகா அங்க நினைச்சுக்க. பாமன் சாமி, அருணகிரிநாதரே, அருட்பிரகாச வள்ளலாரே, அங்க போய் உனக்கு எந்த குருநாதரை பிடிக்குதோ அந்த குருநாதரை வணங்கினாதான் கடவுள் அருள் கிடைக்கும். குருநாதர் வணங்கல, நீ என்ன படிச்சாலும் என்ன பேசினாலும் என்ன விபூதி வச்சுக்கினாலும் கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கினாலும் திருவருள் கிடைக்காது. குருவருள் தான் மோட்சலோகத்துக்கு திறவுகோல், கதவு கிடையாது. பெரியவங்களை மோட்சலோகத்துக்கு கதவு இருக்குது, அந்த கதவை பூட்டி இருக்கிற சாவி குருநாதருடைய திருவருள், குருவருள். நமக்கு நல்ல குரு வாய்ச்சிருக்கிறார். 26 வருஷமா இந்த விழா பண்ற தாண்டவமூர்த்தி ஐயா. இது எவ்வளவு கஷ்டம் எனக்குதான் தெரியும். நாங்கெல்லாம் தெருல உக்காந்து இருப்போம். வியாழக்கிழமை இங்க வார வழிபாடு நடக்கும் போது சில பேர் வருவாங்க, என்னப்பா அது, இவன் பாட்டுக்கு போக வேண்டியது தானே,
கோயிலுக்கு போறவனண்டா கோயிலுக்கு போ, ஆற்றுக்கு போறவனண்டா ஆற்றுக்கு போ. இவன் என்ன பாரு அங்க கூச்சில இவன் நம்மள தேவையில்லாத கேட்கறான். இது தேவையில்லாத பாவம் மூட்டை நமக்கு. அந்த ஒரு வினாடினா நாம டெக்னால முருகன தாண்ட முடியும். ஆனா அந்த வேற வேலை இல்லப்பா. சும்மா பசங்களை கூப்பிட்டு சொன்னா அவங்களுக்கு ஒரு மனசு இத்தான் சொன்னா மாமன் சாமி பழனிக்கு போக முடியாதா? இதான் நடந்தது. ஏண்டா நீ பழனிக்கு வரையான்னு உத்தரவாச்சான் நீ மாமன் சாமி உன்னை எவன் கேட்க சொன்னான்? 8 காங்கேயநல்லூர்ல வியாழக்கிழமை வார வழிபாடு நடக்குது. 8 போய் கலந்துக்கோ. அதுக்கு நேரம் இல்லையா? உள்ள போய் இல்லையா அந்த காலத்து பசங்க போய்கினே அதுக்கு இப்ப போய்கினாரு தெரு வழியா. நாங்க பின்னால உக்காந்துக்கிறீங்க எங்களை கேட்கலாம். 26 வருஷமா நடக்குது. 26 வருஷமா அவங்க கேட்டுக்கிறான். பட்டேன் என்ன பண்ணீங்க? ஆபா அண்ணன் 10 நிமிஷம் நாங்களுக்கு என்ன இரு நமக்கு பிரசாதம் ஆகும். இது ஒரு கூட்டம் விழா அதாவது வார வழிபாடு முடியும். 10 நிமிஷம் தான் இருக்குது. வந்தது புனிகாட்சி அவர் 10 நிமிஷம் உக்காந்து போகலாம். என்ன பாரு என்ன பிரசாதம் நிறைய கிடைக்கும்பா. அப்ப உக்காந்து இதுக்காக அதுவாவது பரவாயில்லை. நம்ம சிந்தனையை கெடுக்காத அட பிரசாதம் வாங்கலாம், பூஜை பண்ணா பிரசாதமாவது கிடைக்கணும். அதுக்குதான் பிரசாதத்தை உண்டாக்கணும். நானு அதான் அப்போ நான் சொல்றேன் ரொம்ப சிறு வைக்கிறேன். மகாகண்ட சக்தியில 6 நாள் பிரசங்கம் பண்ணுவார் சாமி வேலூர்ல நன்முடியார் சங்கத்துல. இவ்வளோ பெரிய கூட நிறைய சுண்டல் வரும். கூட பாருங்க கையை பாருங்க. ஒருத்தன் தலைமையில தூக்கின்னு வருவான், ஒருத்தர் வாரி கொடுப்பாரு. கதை முடிஞ்ச அப்புறமா இது எல்லாம் இப்படி உக்காந்து கேட்கணும். எழுந்து வரக்கூடாது. உக்காந்து தேடி வரும். இது என்னதுன்னு அப்ப எனக்கு தெரியாது. இப்பதான் புரியுது. நம்ம ஜென்மம் அவ்வளவு நல்ல ஜென்மம். அப்ப புரியல. இன்னத்துக்கு பிரசாதம் கொடுக்குறாங்கோ. பிரசாதம் கொடுத்தாதான் மக்கள் வருவாங்க. பசி அடங்கினாதான் நாம கடவுளை நினைக்க முடியும். இல்ல தாண்ட முடியும். ஏன்னா ஏன்பா திரை திறந்துட்டீங்களா? திறக்கு வாங்க. ஏன்னா நான் பேசிக்கிறேன்டா பாமன் சாமி வணங்கணும். ஏன்னா செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படும். ஞானசம்பந்தர் சொன்னாரு, நம்ம ஜென்ம எடுத்தது முதல்ல அடியார்களுக்கு அமுது செய்திக்கணுமா, அப்புறமா தான் ஆண்டவனையே வணங்கணுமா. வேணா அடியார்களுக்கு அன்னம் பாதிக்குது. அப்ப எவ்வளவு பெருமை, எவ்வளவு சுந்தரமுத்தினார். அதுக்குதானே பொண்ணு வாங்கி மன நல்ல கதையில திறந்தாச்சுன்னா ஜீவாட்டனுக்கு அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணலாம்ல, முக்கியம்ல. ஆமா, ஏன்னா நம்ம பேசுவோம். இந்த வருஷம் தவறாத விழா பண்ண போறாங்க, வருஷம் தவறாத பேசுவோம். முதல்ல நாம அடியாரை வணங்கிட்டு எதிரில் போனா வாரியார் சாமிகள் வளாகத்துல குருபலம் உணவு கூடும். அந்த குருபலம் இந்த ஒரே ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். குருபலம் இல்லைன்னா வாரியார் சாமி இல்லை. காங்கேயநல்லூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். வாரியார் சாமி வயிற்றுல இருக்கிறாங்க. அவங்க அம்மா வயிற்றுல கனகவல்லி அம்மையார். அந்த அம்மாவுக்கே தெரியாது, அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாது தன் மனைவி கர்ப்பமா இருக்குதுன்னு. இந்த சாமியை வணங்கறதுக்கு போனாங்க. அவர் இப்படி 8 குட்டாருன்னா தங்கமாயிடும். என்னமோ காயிடும் இந்தாங்கன்னா தங்கமாயிடும். அந்த குருபலம்ன்றவருக்கு, அவருக்கு பேரே குருபலம். அவருக்கு பேர்லாம் தெரியாது. நாம ஓயாதே பாமன் சாமி பாமன் சாமி முருகா முருகான்னு சொல்ற மாதிரி அவர் குருபலம் குருபலம்னு சொல்லுவார். இந்த அம்மா போய் காலில் விழுந்தாங்க. யாரு? வாரியார் சொன்னது தாயார் கனகவல்லி அம்மையார். தாத்தாவும் போனார். அப்போ மல்லையாஸ் பாகரு, வாடா மல்லையா, என்ன தங்கம் கடைகள் ஒண்ணு இட்டுன்னு வந்தாங்களா? ஆடா பாய், தங்கமே கொண்டாட்டி வைக்கிறதுக்கு போய் வாடான்னார். நடந்த கதை இதெல்லாம். என்ன தவிர இப்ப என்ன தவிர சொல்றதுக்கு ஆளுங்க. அவங்க வாரியார் சாமிக்கு உடுமுட்டு எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த கதையெல்லாம் யாருக்குன்னு தெரியாது.
தெரிஞ்சுக்க யாரும் சிந்தனை பண்ணல. காரணம் நாங்க இங்கேயே இருந்ததுனால எங்க ஆயா இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. எங்க அப்பா சொல்லுவார், நான் ரொம்ப சிறு வயசுல விஞ்ஞான பதார்த்தம், அப்ப பேர் எனக்கு 10 வயசுலயே எனக்கு பேர் விஞ்ஞான பதார்த்தம். ஆனா அது வீட்டுக்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது. மிஞ்சனுக்கு பார்த்து எங்கெங்க இந்த மாதிரி உக்காந்துங்கிறாங்களோ நம்ம உக்காந்துக்குவேன். அது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அருணகிரிநாதர் விழாவா முருகனுக்கு விழாவா ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு விழா, அங்க என்ன நடக்குதோ கவுரு போட்டு கட்டு, சாமி தூக்கு, அதுக்கு மாலை போடு, இதான் அப்பவே நான் விஞ்ஞான பதார்த்தம். அதனால இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சு அந்த குருபலத்தினால அவர் வேற அந்த உணவு கூடும் அங்க. அதுக்குதான், ஏன்னா அவரு சாதாரணமா யாருக்கையும் சாப்பிட மாட்டாங்க. அந்த குருபலம்ன்றவர் அவருடைய அருள்னாலதான் வாயாசாமி அந்த அம்மா வயிற்றுல, அவங்க அம்மா வயிற்றுல வந்ததா அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லல. வாயாசாமியே ஈன்றி புறந்த கனகவல்லி அம்மையார் சொல்லுகிறாங்க. இத நான் சிறு வயசுல கேட்டேன்ல, அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு 5 வயசு. அந்த அம்மாவும் போய் சேர்ந்தாங்க, சாமி போய் சேர்ந்தாங்க, சமாதி கட்டணும். 2000 கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த உணவு கூடத்துக்கு குருபலம் உணவு கூடம் பேர் வச்சோம். இதான் நான் செய்த முடியும். கட்டடை யாரோ கட்டினாரு, சரவணன் முதலாளி. 10 பைசா வாரியார் சாமி கிடையாது, வாரியார் சாமி குடும்பத்தாருக்கு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சரணபவன் இல்லைன்னா வாரியார் சாமிக்கு சமாதி கிடையாது. ராமன் சாமி அடியார்களே, நீங்கெல்லாம் இல்லைன்னா திருவான்மையூர் இல்லை, நாமெல்லாம் இல்லைன்னா பிறப்பன் வளர்ச்சி கிடையாது. அது மாதிரி சரணபவன் முதலாளி இல்லைன்னா வாரியார் சாமிக்கு சமாதி கிடையாது. அந்த சமாதியில அந்த உணவு கூடத்துக்கு குருபலம் உணவு கூடம். அதனால இப்போ நம்ம ஐயாவுக்கு மகா தீபாராதனை அது முடிஞ்சதுமே அருட்பிரசாத வாங்கி எதிரில் அவரவர்கள் எல்லா அடியார்களும் வயிறார சாப்பிட்டு அங்கே இவர் வராரு, சரவணன் வராரா, உடம்பு சரியாது. யாரோ ஒரு சரவணை பேசுவாரு. அந்த பாடுற குழந்தைங்க வருங்க, அந்த பாடுறாங்களே அவங்க எல்லாம் பாடுவாங்க. மார்ச் 1ஆம் தேதி காங்கேயநல்லூர் முருகனுக்கு லட்சதீப நல்விழா. பாம்பன் சுவாமிகள் மயூர வாகன சேவன விழாவை எப்படி செய்தாலும் உங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி நாமெல்லாம் கொண்டாண்டு எழுதி வச்சிருக்கிறார். அதனால நம்ம 100வது வருஷம் போன மாசம் கொண்டாடணும். 11/1 திருவான்மியூர்ல போய் பாம்பன் சாமிக்காக மயூர வாகன சேவன விழா கொண்டாடணும், எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி வாரியார் சுவாமிகள் முருகனை மறந்துடுவார். முருகான் சொல்லாமல் இருந்துடுவார். லட்சதீபத்தை மறக்க மாட்டார். வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவாரு, ராமாயணம் ராமா அப்படின்னு சொன்னாங்க. அனுமார் பிரத்யட்சம் ஆவார். ராமாயணம் எங்க சொல்றாங்களோ அந்த இடத்துல அனுமார் வருவார். காங்கேயநல்லூர்ல முருகன் கோயில்ல என்னைக்கு லட்சதீபமோ அன்னைக்கு வாரியார் சுவாமிகள் முருகன் கோயில் இருப்பார். அப்படி அவர் ஆத்மார்த்தமா செய்த திருவிழா. அன்னைக்கு லட்சதீபத்தின் அன்னைக்கு காங்கேயநல்லூர் முருகன் குழந்தை மாதிரி இருப்பார். குழந்தை மாதிரி வந்துதானே பாம்பன் சுவாமியினுடைய கால் உடைஞ்ச எலும்ப காப்பாற்றினாரு. அடியாரா வந்தாரு, பிறப்பன் வளர்ச்சி அடியார் மையா வந்தாரு, சின்ன குழந்தையா வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியல, அப்படி குழந்தையா வருவார் லட்சதீபத்தின் அன்னைக்கு. அவங்க அம்மா மேல பார்வதி தேவி வேல் கொடுப்பாங்க. அந்த ஞான பூரண சக்திய வாங்குற மாதிரி அலங்காரம். நாமெல்லாம் செய்த தவத்தின் பயனாக அந்த அலங்காரத்தை வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்கெல்லாம் தரிசனம் பண்ணணும். சாயங்காலம் 6 மறுநாள் காலையில 6 மணி விழா. எத்தனை வேலை இருந்தால் பாம்பன் சாமி விழாவும் அதே தானே மயூர வாகன சேவன விழா. சாயங்காலம் 6 மணிக்கு போனா நம்ம மயூர வாகன சேவனம் தரிசனம் பண்ணலாம், வீட்டுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி அன்னைக்கு விழா நடக்கும்.
வாய்ப்புள்ளவர்களும் வசதி உள்ளவர்களும் வந்து அந்த விழாவில் கலந்துக்குது. எந்த அடியார், நாம எவ்வளவோ அடியார்களை பார்த்திருக்கோம், அதாவது படிச்சிருக்கிறோம். பாம்பன் சாமியை நாம நேர்ல பார்க்கலாம், அவர் பெருமை தெரியறதுனாலதான் திருவாரூர் போறோம். இவங்களாம் மாசம் மாசம் போறாங்க, நாங்களாம் அது மாதிரிலாம் போறது கிடையாது. அது ஒரு வைராக்கியம் அவருக்கு, பாம்பன் சாமி. நாங்க அண்ணா பேரே மறந்துட்டோம். ஜூனமுட்டு ஆரம்ப ஐயாவையும் பாம்பன் சாமி தான் கூப்பிடுவோம், தாண்டமுட்டி அண்ணாவையும் பாம்பன் சாமினே தான் பேர். அடியார்களை நான் போன வருஷம் கூட சொன்னேன், பேர் கடவுள் பேரை வைக்கிறது எரிது. இப்ப எல்லா பேரும் என்னென்னமா வச்சுக்கிறாங்க. புண்ணியமா வரும், புண்ணிய கோட்டினா புண்ணியம் வரும், பாலகிருஷ்ணன்னா புண்ணியம் வரும், தாண்டவமூர்த்தினா புண்ணியம் வரும், பாம்பன் சாமின்னா புண்ணியம் வரும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பொறுப்புதான் நாமெல்லாம் செய்த தவம். தமிழ்நாடு தவப்படாது. நானே அடிக்கடிக்கு சொல்றது இல்லை, ஒரே கருத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணுகிறேன். சூரபன் இந்த மொத்தம் இருக்கிறது கண்டபுராண மண்டபம். பாம்பன் சாமி நான் தாண்டமுத்தி அண்ணாவை எதுக்கு பாராட்டணும் பாராட்டலையோ, இந்த பத்திரிகைகளை இடம் போடுவார். இந்த நேரத்துக்கு இந்த விழா நடக்குது, இதுல இடம் போடுவார். இடம் வாங்கே நல்லூர் முருகன் கோயில் கண்டபுராண மண்டபம். இது மாதிரி அவருக்கு முன்ன போட்டவங்களும் இல்லை. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதே நாங்க சிறு வயசுல 10 வயசுல மிஞ்சன பதார்த்தம் என்ன பண்றது, இந்த அளவுக்கு படிக்கல. ஏதோ அந்த குடும்பத்துல பிறந்தா முருகா முருகான்னு சொல்லின்னு இருக்கும். அதான் புண்ணியம், நாம செய்த புண்ணியம். இந்த கந்தபுராணம் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். தட்ச யாகத்துல கலந்துக்கினதுனால சூராதி அவுணர்களுடைய திரையில இருந்தாங்க தேவர்கள். அது பெரிய கதை. அடுத்த வருஷம் அண்ணா நிறைய கொடுத்தா கந்தபுராணமே பேசலாம். அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்களாகிய நாம் செய்ய தவத்தி குறைவின் காரணமாக 60 வருஷமா நான் சொல்லல, வள்ளலார் சொல்றாரு, கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழியணும். நான் சொல்லல, வள்ளலார் சொல்றார் திருவருட்பால, கருணை இல்லா ஆட்சி கடுகி ஒழியணும். 60 வருஷமா தான் நடந்துக்குது கடவுள் இல்லைன்றவங்களுடைய ஆட்சி. நாம அந்த ஆட்சியும் கீழே இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? நான் இந்த வாரியார் சாமி குடும்பத்துல பிறக்கவே நானா சிந்தனை பண்றது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டது தட்சராகத்துல எப்படி தேவர்கள் கலந்துகின பாவம் செய்தாங்களோ அது மாதிரி நாம எத்தனையோ ஜென்மங்களா பாவம் பண்ணியிருப்போம். இப்ப என்ன ஏன்னாலும் எவ்வளவுதான் தெரியும் இந்த விழாலாம் பண்றதெல்லாம். இவர் எப்படியோ பண்றாரு, நான் 1ஆம் தேதி பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன்னு எனக்கு என்ன தெரியும். அதுல எவ்வளவு இது இப்போ நண்டுங்குது. 1ஆம் தேதி பிப்ரவரி 11 கும்பாபிஷேகம், அளவில்லாத தகராறு நண்டுங்க. காலையில நான் புறப்பட்டா அங்க வடவாண்ட கேட்டாங்க, ஏன்பா சிவன் கோயில் தகராறு என்னன்னே தெரியும், எனக்கே தெரியல என்ன தகராறோ. கும்பாபிஷேகம் நடக்க போகுது, 100 ரூபா 1000 ரூபாய் அங்க வந்துக்கிறவங்களோ வராது, எப்படியா ஒண்ணு பிச்சை எடுத்து பண்றாங்க. அது என்ன தகராறு? தினம் நானும் முருகனும், ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பாம்பன் சாமி எவ்வளவு முரடரோ அதுல 10% உண்டு. எங்க அப்பா அதிகமான முரடர். வாரியார் சாமிக்கு ஒரு தபால் எழுதினார். அவர் என்ன எழுதினாரோ எங்க அப்பாவுக்கு. நான் வாரியார் சாமி பார்க்க போனேன். நான் போன உடனே, டேய் இங்க வா, உங்க அப்பா எனக்கு தபால் எழுதி அந்த படி. ஏண்டா வண்டியே என்ன அதெல்லாம் கேட்கல. என்னை பார்த்த உடனே சாமி என்ன பண்ணிட்டா, நீ அப்புறமா உனக்கு விபூதி கொடுக்குறா உங்க அப்பா தபால் எழுதி அந்த படி. ஆனா அது 4 பக்கமும் பொறுமையா படிச்சுட்டு வா. நான் என்ன பண்றேன், படிச்சேன். அதுல கடைசியா இருக்குது இந்த வளவளான்னு இந்த 2 பக்கத்துல ஒண்ணு இல்லை, 4 பக்கத்துல கடைசியா இருக்குது. இவர் என்ன எழுதினாரோ
சாமி அவங்க தம்பிக்கு என்னவோ எழுதினாரு, அதுக்கு அவங்க தம்பி சாமிக்கு எழுதுறாரு, எனக்கும் முருகனுக்கும் ஏற்பட்ட சவால். அந்த டமால் எழுதியார் எங்க அப்பா. முருகன் கிட்ட சவால், பாமன் சாமி அதே தானே, நீ எனக்கு காட்சி கொடுத்தாதானே நான் வேப்பன் வளர்ச்ச மயானத்துல இருந்து வெளியே வருவேன், இல்லைன்னா தாண்டமுத்திய மண்டச்சடி மூடிடு. அன்னைக்கு இந்த ஒரு தாண்டமுத்தி சொன்னாருங்க, அந்த வைராக்கியம் நமக்கு வரணும், நாம வேலை போயிடும். அதுக்குதான் இந்த விழா. இதை நாம சின்னனம் பண்ணணும். இதுதான் என்னுரையும் உங்கள் உரையாக நினைத்து எல்லாம் அல்ல பாமன் சாமிய குருவருளாலே முருகப்பெருமான் திருவருள் பெற்று ஏனோரும் இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழ வேண்டி இந்த அளவிலே இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.